Taste the Daily. நாகப்பட்டினம் மாவட்டம் ஒரத்தூர் கிராமத்தில் இருவழிச்சாலைக்கு நிலம் கொடுத்ததற்கு இழப்பீடு மற்றும் மாற்று இடம் வழங்காததால் சாலை பணிகளை விவசாயிகள் வேலி வைத்து நிறுத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஒரத்தூர் மருத்துவக் கல்லூரி இருவழிச்சாலை பணிக்கு அமைச்சர் ஏவவேலு கடந்த 2023ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டினார். இந்த சாலை அமைக்க விவசாயிகளின் விளைநிலங்கள், வீடுகள் கையகப்படுத்தப்பட்டது. இதுவரை அதற்கான இழப்பீட்டுத் தொகையை விடியா திமுக அரசு வழங்காமல் இழுத்தடிப்பதால் சிரமத்திற்கு ஆளான விவசாயிகள் வேலி அமைத்து சாலை பணிகளை நிறுத்தினர். நிர்வாகத்திறனற்ற திமுக அரசு உரிய இழப்பீடும் வீடு இழந்தவர்களுக்கு மாற்று இடமும் வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். இருவழிச்சாலை வேணுங்கிறதுனால இடம் எடுக்கப்பட்டு இதுவரையும் எடுக்கப்பட்டவங்களுக்கு உரிய இழப்பீட்டு தொகை வழங்கல. வயலில் உள்ளவங்களுக்கெல்லாம் இதுவரையும் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு உரிய நஷ்டஈடு வழங்கல. கூட்டி வழங்கணும்னு சொல்லியிருக்கிறோம். அது மறுபரிசீலனை பண்றோம்னு சொன்னாங்க. இதுவரையும் மறுபரிசீலனை பண்ணல. வீடு எடுத்தவங்களுக்கு பார்த்தோன்னா வீடு வழங்கணும், மாற்று இடம் வழங்கணும், வீடு வழங்கணும். மரங்கள் இருக்கு, அதுக்கு சேதம் குறித்து அதுக்கும் மறுமதிப்பீடு பண்ணணும். சிலது விடுபட்டிருக்கு, அதுக்கும் மறுமதிப்பீடு செய்யணும், மறு ஆய்வு பண்ணணும்னா முடியாது, சட்டத்தில் இடம் இல்லைன்னு சொல்றாங்க. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே மதுபோதை ஆசாமி ஒருவர் ரயில்வே தண்டவாளத்தில் படுத்து அலப்பறை செய்த வீடியோ வெளியாகியுள்ளது. வாணியம்பாடி நியூ டவுன் ரயில்வே கேட் பகுதியில் மதுபோதை ஆசாமி ஒருவர் துண்டை விரித்து தண்டவாளத்தில் படுத்து உறங்கியுள்ளார். இதை பார்த்த இளைஞர் ஒருவர் அவரை வெளியேறும்படி கூறியும் அங்கேயே படுத்து அலப்பறை செய்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மக்கள் விரோத ஸ்டாலின் ஆட்சியில் சட்டவிரோத மது விற்பனையால் மதுபோதையில் அலப்பறை செய்யும் ஆசாமிகள் அதிகரித்துள்ளதாக மக்கள் விமர்சிக்கின்றனர். போய் படுங்க, ட்ரெயின் வருது பாருங்க. வாழ்வா சாவும்